ஹரி ஓம். ஸ்ரீருத்ரம் அனுவாகம் 10 மந்திரம் 12. இந்த அனுவாகம் 10 இது கடைசி மந்திரம். இதனுடைய ரிஷி நாரதர். சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ். காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி. சப்தஸ்ல அனுஷ்டுப் சந்தஸ் மூன்றாவது. தேவன் ருத்ரன் தான். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அப்படிம்பாங்க. 8 ருத்ரன், 8 வசு, 11 ருத்ரன், 12 ஆதித்யன், அப்புறம் பிரஜாபதியும் தேவேந்திரனும் சேர்த்து 33 தேவன்மார்கள்பாங்க. இப்போ இதுதான் இதோடைய இது. ஸோ இது மந்திரத்தை சொல்லி நான் பதப்பிரிவுகள் செய்கின்றேன். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவத் ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ சர்வ வியாதிஹி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ சர்வ மங்களானி பவந்தோ ததாஸ்து. இப்போ நான் மந்திரத்தை கூறுறேன், அப்புறம் பதப்பிரிவு. சஹஸ்ராணி சஹஸ்ரதா பாஹுவோஸ்தவ ஹேதயः தாசாமீஷானோ பகவ பராச்சீனா முகாக்ருதி. சஹஸ்ராணி, சஹஸ்ரம் இது நபும்சகலிங்கம் தான், பகுவச்சனம் தான். சஹஸ்ராணி பலம் பலே பலானின்னு சொல்ற மாதிரி தான் மாணவர்களுக்காக. பல சஹஸ்ரம், சஹஸ்ராணி, சஹஸ்ரதா. தாங்கிறது திருங்கிற ஒரு தாத்து இருக்கும், வெரி பவர்ஃபுல். அது ரொம்ப சக்தி வாய்ந்த தாத்து. அதுலேருந்து தராமி, தாரையாமி, உடுத்திக்கிறது, காக்கிறது, ப்ரொடெக்டிங், வேரிங் எல்லாம். ஆயிரக்கணக்கான இடங்களை இவர் உடுத்திட்டு இருக்காருன்னா இவர் இருக்கார், இவர் எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வவியாபி. அவர் சம்ஸ்கிருதத்துல ஒரு கவியில அப்படி சஹஸ்ரதா அப்படின்னு போடுவாங்க. சப்ததே அக்னே சமிதஹ சப்த ஜிஹ்வா சப்த ரிஷயஹ சப்த தாமா யஜந்தினி. எல்லா இடத்துக்கும் போற சப்த 7 இடம். தட் இஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரைஸ் ஆங்கிலத்துல. அதுதான் பியூட்டிஃபுல்லா சப்ததே அக்னே. அது அப்புறம் பார்க்கலாம் எப்படி விஞ்ஞானம் இருக்கு நம்ம சாஸ்திரத்துல என்று. அப்ப சஹஸ்ரதா 1000 இடங்கள். 1000 கவி சொல்றாரு, கோடிக்கணக்கான இருக்கும். பட் சஹஸ்ராணி சஹஸ்ரதா பாஹு பாஹுவோஸ்தம பாஹுவோத்தம ஹேதய ஓஸ்தம. பாஹுன்னா என்ன? தோள்பட்டை. பாஹுவோஹோ அது துதியா இருமையில வரும். உகாரந்த சப்தம் தான். பாஹுங்கிறது உகார சப்தம். அது ஷஷ்டிலையும் சப்தமிலையும் இருமையில வரைச்ச பாகு குரவோகுன்னு வரும். இப்போ உதாரணம் சொல்றேன். குரு சப்தம் எல்லாருக்குமே தெரியும், படிக்கணும் அதை. குருஹு குரு குரவஹ குரும் குரு குருன்னு குருனா குருபியாம் குருபிஹி குரவே குருபியாம் குருபியஹ குரோஹ குருபியாம் குருபியஹ குரோஹ குர்வோஹ பாகவோஹ குரோஹ குருவோஹ குருணாம் குருக்களுடைய குரவ் குருவோஹ குரு. அது சப்தமி. குருவோஹோ சொல்ற மாதிரி பாகுவோஹோ. அதான் அதோட பிரிக்கிறச்சா உங்களுக்கு வரும். உன்னுடைய 2 தோள்பட்டை இருக்கு இல்லையா, அதான் பாகுவோஹோன்னு சொல்றாங்க சம்ஸ்கிருதத்துல. ஸோ சஹஸ்ராணி சஹஸ்ரதா, சஹஸ்ராணி ஆயிரக்கணக்கான, சஹஸ்ரதா 1000 இடங்கள். சஹஸ்ரதா பாகுவோ தம ஹேதய தம் உன்னுடைய தவ ஹேதய. தவன என்ன? உன்னுடைய. அதுவும் மாணவர்களுக்கு தெரியும். ஷஷ்டி ஏகவச்சனம். त्वं युवां यूयं त्वां त्वा युवां वां युष्मान् वह त्वया युवाभ्यां युष्माभिः तुभ्यं ते युवाभ्यां वां युष्मभ्यं वह त्वथु युवाभ्यां युष्मत् तव ते युवयोः वां युष्माकं वह त्वयि युवयोः युष्मासुன்னு போகும். அப்படி அப்போ உங்களுக்கு 2த்துலயும் எடுத்துக்கலாம். 6th or 7th, 6வது அல்லது 7வது விபக்தியிலையும் எடுத்துக்கலாம். இருமையில வருது என்னத்தனால? பாகுன்னு சொல்றதுனால. தவ உன்னுடைய ஹேதய ஹேதி. ஹேத்தினா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், ஏவுகணைகள். ஏவுகணைகள் ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்கள் தான். அதனால தான் ஹேத்தின்னு போடுறாரு. ஹேதய பகுவச்சனம். பதிஹி பதி பதய ஹேதிஹி ஏதி ஹேதய பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஸ்திரீலிங்கம் ஹேதி. உபயலிங்கம் தான் ஹேதி. பதி மத்தியெல்லாம் நிறைய உபயலிங்கங்கள் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசம் வரும் சதுர்த்தியில. ஹேதய ஏதையாக உன்னுடைய பயங்கரமான ஆயுதங்கள். தவ உன்னுடைய எங்க இருக்குது? பாஹுவோஹோ ஆஃப் யோர் 2 ஷோல்டர்ஸ். உன்னுடைய 2 தோள்பட்டைகள் இருக்கட்டும். அடுத்த வரி பார்க்கும். தாசாம் ஈசானோ பகவஹ பராச்சீனா முகாகிருதி. தாசாம்
ரொம்ப சிம்பிள், மாணவர்களுக்கு தெரியும். ஸ்திரீலிங்கம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அவைகள் உடைய, அது அதுகளுடைய, அவைகள் அவர்களுடைய. அந்த அவர்கள் தமிழ்ல ஸ்திரீலிங்கத்துக்கு பதம் அவர்களிடம் அதுவும் வராது, அவள்னு வரும். அவள்களிடம் அப்படின்னு சொல்லிக்கலாம் உடைய. ஏன்னா அந்த ஹேத்திஹி ஸ்திரீலிங்கம், அதனாலதான் அந்த பதம் தாசாம்னு வருது. உடையன்னு வரலாம், இருக்கின்ற, 7வது விபக்தினா இருக்கின்ற தாசாம். ஆனா இது தாசாம் 6வது விபக்தி தான், 7வது விபக்திக்கு வராது, துவயி தான் வரும். ஸோ தாசாம் இல்லைன்னா தாசூன்னு இருந்தா பரவாயில்ல, இது தாசாம் ஷஷ்டி தான். ஆஃப் யுவர்ஸ், ஆஃப் சாத்தே தா வரதுனால, தத்து சப்தம் வரதுனால அவள், அவர்களுக்கு அவள் சொல்றதுக்கு பகுவச்சனம் அந்த எப்படி சொல்லுவாங்க தெரியல தமிழ்ல. ஆனா இங்க ஸ்திரீலிங்கம், இங்க சம்ஸ்கிருதம் எல்லாத்துக்கும் பதங்கள் இருக்கு. தாசாம் ஈசானக, ஈசானங்கிறது ஒரு பதமே. அது ஈஷ் பிளஸ் ஆன் எல்லாம் சொல்லுவாங்க பிரத்யா. ரொம்ப நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண, அதெல்லாம் பெரிய அடி, ரொம்ப அடித்தளம் போனோம். ஈசானக ராம சப்தம். ஈசானக பிரதமா விபக்தி, ராமஹன்னு சொல்ற மாதிரி ஈசானக ஏகவச்சனம் பிரதமா விபக்தி புன்லிங்கம். சோ தாசாம் ஈசானக, தாசாம் இந்த இவர்களுடைய இவள்களிடம் உடைய. ஈசானக தனியா எடுத்துக்கணும் அந்த வார்த்தையை. ஈசானக பகவான் ராமஹ, தாசாம் ஈசானோ, அது ஈசானோன்னு வரும், அதை நீங்க பிரிக்கணும். ஈசானஹ ராமோ ஜெயதி, ராமஹ பிளஸ் ஜெயதி, அது மாதிரிதான். தாசாம் ஈசானோ பகவஹ, பகவஹ நான் போனோடே சொல்லி கொடுத்துட்டேன். பகதான் தாத்து, பக்குன்னு தாத்துட்டு போட்டு நீங்க அது பத்துன்னு எல்லாம் வச்சு பண்றச்சா பகவஹ வரும்னு சொல்லுவாங்க பாணினி. இதுல இது பகன்னு சொல்லணும், விழிவேற்றுமை. பகவகன் ஏன் போடுறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் உங்களுக்காக, அது அந்த வக நான் சொன்னேன், துப்பியம் தே யுவாபியாம் வாம் யுஷ்மபியம் வகன்னு வருது, துப்பியம் தேன்னு வருது, துவம்லியும் வக வருது, தவலியும் வக வருது பகுவச்சனத்துல. 2, 4, 6ஆம் விபக்தியிலாம் வக வரும். உங்களுடைய எல்லாம் அப்படின்னு வரது அர்த்தம் தான். தாசாம் ஈசானோ பகவஹ, பக பிளஸ் வக, பகவானே. இது விழிவேற்றுமையா எடுத்துக்க வேண்டிதான், சேர்த்து எடுக்கிறச்ச பகவகை ஒக்கேட்டி விழிவேற்றுமை. பகவானே ராமஹா அப்படின்னு சொல்ற மாதிரி தான். பகவக பகவன்களுடைய, அதாவது தேவதர்களுடைய ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் சக்திகள். அது ரொம்ப அழகாக சிவபெருமான் மூலமாக விளக்குகின்றார்கள் நம்முடைய ரிஷிகள். தாசாம் ஈசானோ பகவஹ பராச்சீனா முகாகிருதி. பராங்கிறது உபசர்க்கம், 22 உபசர்க்கம் வருது. அது நீங்க வேணா 1:4:58 பாருங்க, பாணினிய சூத்திரத்தில் இதை பத்தி, அந்த விசர்கள் பத்தி வரும். அப்புறம் நீங்க 3:4:78 போனா எப்படி அந்த கிரு பிளஸ் ஹி, கிருதி எப்படி வருதுன்னு பராச்சினா முதல்ல நம்ம பார்ப்போம். பரா, இந்த சீன ஒரு தாத்து இருக்கு, சி அப்படின்னு. இப்போ சினோமினா நான் செலக்ட் பண்றேன், நான் பறிக்கிறேன் அர்த்தம் வரும். புஷ்பங்களை பறிக்கிறதெல்லாம் சிஞ்சத்திலாம் சொல்லுவாங்க, ஜனி விடுறதுக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க. இப்போ சி அப்படி தாத்து வரதுனால பராச்சீனா, அது சீனாவே, நாட் சைனீஸ், சீனாவே அது ஒரு உங்களுக்கு கான்ஜுகேட் பண்ணலாம். பிரதமா விபக்தி, துதியா, தத்துதே தானி மாதிரி பலம் பலே சீனம் அப்படிதான் வரும். சீனம், சீனே, இல்லைன்னா சீனான்னு வரும். நானின்னு வராது, சீனான்னு வரும். அது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு, அந்த நானின்னு சினானின்னு. இப்போ பராச்சீனா செலக்ட் பண்றது வேற. பரா, இந்த பரா தாத்துவை நீங்க பார்த்தோம்னாக்க 22 உபசத்துல பரா, பராஜயம் பராபவம்னா, இப்போ தீரஹ யுத்தே ந பராஜயம் பிராப்னோதிம்பான். டிஃபீட் ஆகல, பராஜயம், மற்றவனுக்கு ஜெயம் கொடுக்க மாட்டான். தீரகங்கிறது யாரு? ரொம்ப வேலியன்ட் மேன் அப்படிம்பாங்க. இதுல ரொம்ப தைரியமாக யுத்தம் புரியக்கூடிய ஒரு சேனாதிபதி, சேவக்காக, ஒரு ராணுவ வீரன், தைரியமாக. அவனுக்கு ந பரா ஜெயம் பிராப்னோத்தினா, அவனுக்கு மற்றவனுக்கு ஜெயம் அவன் கொடுக்க மாட்டான். அந்த பராஜயம் அர்த்தத்துல
பரஸ்தானம் நம்ம சொல்லுவோம், வேற ஸ்தானம். அப்போ அந்த பராச்சீனா இந்த செலக்ஷன்ஸை நீ வந்து முகா கிருதி, வேற முகத்துக்கு கிருதி நீ பண்ணணும். இந்த கிருதிங்கிறது ஆக்சுவலி ஆணை, லோட்லக்கார, மத்தியம புருஷக, ஏகவச்சனம். அது கிரு பிளஸ் ஹி வரும். அந்த கிரு பிளஸ் ஹி எப்படி கிருதி ஆறுதுன்னு நீங்க 6-4-100, 6-4-101 நீங்க போய் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு நன்றாக அதை பத்தி தெரியும். இவன் 3-4-78 நான் சொன்னேன் இல்லையா, அதுலயும் இருக்கும். 3-4-78 3வது புஸ்தகம், 4வது விபாகம், 78வது வச்சனம். 6-4-100 6வது புஸ்தகம், 4வது விபாகம், சாப்டர் அப்படின்னு வரும். 100வது வருஷம். இதெல்லாம் இந்த கிரு பிளஸ் ஹி எப்படி கிருதியாருது, எப்படி இது இதாருது, அதெல்லாம் உங்களுக்கு விவரமா தெரியும். கிருதிங்கிறது லோட் லக்காரக, நீ பண்ணுன்னு அர்த்தம் சுவாமிகிட்ட, அவ்வளவுதான். நீ பண்ணணும். லோட் லக்காரனா ஆக்ஞா, கமாண்ட், ஆணை. அப்போ அது மத்தியம புருஷ, உத்தமம், மத்தியமம், பிரதமம். உத்தமங்கிறது செகண்ட் பர்சன் நீ, உத்தமம் நான், நீ. பிரதம புருஷம்னா அவன், ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன். நீ பண்ணணும் கிருதி. முகா கிருதி என்ன, வேற முகத்துக்கு நீ பராச்சீனமா ஆக்கிடணும். அதை யூ செலக்ட் சம் அதர் ஃபேஸ். எதை ஹேதய வெப்பன்ஸ் என்ன நீ ஒன்றும் பண்ணாத, செலக்ட் சம் அதர் ஃபேஸ். தாசாம் எங்க இருக்கிறது, அவர்களுடைய, எவர்களுடைய, அவைகளுடைய, எது இந்த ஹேத்திகளுடைய. அது வந்து அது ரொம்ப அழகான அர்த்தம். அதாவது என்ன நீ உபதரம் பண்ணாத, நீ மற்ற முகங்களை, மற்றவர்களுக்கு உன்னுடைய அந்த கொடூரமான ஆயுதங்களை, ஏவுகணைகளை மாற்றி விடுன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. சஹஸ்ராணி இருக்கு, ஆயிரக்கணக்கில் இருக்கு, 1000 இடங்கள இருக்கு. சஹஸ்ராணி சஹஸ்ரதா பாஹு ஓஹோ, உன்னுடைய தோள்களுடையது. பாகுவோ தவ உன்னுடையது. ஹேதய இந்த ஏவுகணைகள் சும்மா அம்பு வில்லுன்னு குறிக்கிறது இல்லை, அதுக்கெல்லாம் அஸ்திரம்னு இருக்கு, தனுகுன்னு இருக்கு வில்லுக்கு. இது ஹேத்திங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை, மிசைல் வெப்பன்ஸ் ஆங்கிலத்தில். நம்ம ராணுவத்தில் உபயோகப்படுகின்ற ஏவுகணைகள். இது எப்படின்னா, இது இப்போ சாதாரண அர்த்தத்தில் நமக்கு தெரியும். என்ன தொந்தரவு பண்ணாதப்பா, உன்னுடைய ஏவுகணைகள், உன்னுடைய தோள்பட்டைகள் வீற்றிருக்கும் உன்னுடைய ஏவுகணைகளை மற்ற திசை நோக்கி நீ திருத்தி விடு இருக்கும். ஆனால் அப்படி ஆழ்ந்த அர்த்தத்தில் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடியவர். உலகத்துல முதல்ல பிரம்மா அந்த வெளிச்சம், அந்த இன்ஃபனைட் டாட்ல பேங்க்னு சப்தம் வந்து அவர் வேலை முடிஞ்சு போச்சு. சிவனுடைய ருத்ர தாண்டவத்தினால்தான் மேட்டர் அண்ட் எனர்ஜி, பொருளும் சக்தியும் உண்டாகியது. அப்போ அந்த இப்போ கூட நீங்க பிரபஞ்சத்தை ரொம்ப தூரம் பார்க்கணும்னா, ஒரு நட்சத்திரம், ஒரு மண்டலம், ஒரு நட்சத்திரம், மண்டலங்கள், கற்கள், வால் நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்றாக மோதிக்கொள்ளும். ஒரு கிரகத்திலேருந்து புறப்பட்டு அது மற்றொரு கிரகத்தை போய் தாக்கக்கூடும். ஒரு பெரிய கல், நீங்க நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன், 4.5 பில்லியன் இயர்ஸ், 450 கோடி வருடங்களுக்கு முன்னால பெரிய கல். நம்ம இது உலகம் ஒன்றா இருந்தது, சந்திரன் கிடையாது. தாக்கியத்தினால உடஞ்சு நம்ம உலகம் இப்படி சுத்தின்றது, இப்படி சுத்த ஆரம்பிச்சது. ஆன்டி கிளாக் வைஸா சுத்த ஆரம்பிச்சிடுது. கிளாக் வைஸா சுத்தி, ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி இருந்து கிளாக் வைஸ் இப்ப நினைக்கிறேன், இப்ப கிளாக் வைஸா அது ஒட்டச்சி எரிஞ்சு அது வந்து சந்திரனா மாதிரி அது சுத்த ஒரு ரவுண்டு வடிவம் வரும். கற்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே சமமாக இருக்காது. ஆனா சுத்தல் அடிச்சு சுத்தல் இப்படி சுத்திட்டு இருக்க இப்படி சுத்த ஆரம்பிச்சு, அந்த இதுவும் மெல்ல சுத்த ஆரம்பிச்சு, அது அப்படியே நாளாவட்டத்தில் அது ஒரு வட்ட வடிவு, ஒரு பார்க்கக்கூடிய அழகான வட்ட வடிவுக்கு வந்து சேர்ந்திருக்கே. ஒரு 450 கோடி வருடங்களுக்கு பிற்பால் பல கிரகங்கள் ஒன்றோடு ஒன்றாக மோதிக்கொள்கின்றன. பல வாயுக்கள் மிக மிக கொடுமையான கடினமான சக்தி வாய்ந்த வாயு தாக்கிக் கொள்கின்றன. கற்கள், மீட்டியர்ஸ் என்று கூறப்படும் நட்சத்திர கற்கள், கிரகங்கள், மண்டலங்கள், மண்டலத்திற்குள் வீற்றிருக்கும் சூரியன்கள், எல்லாம் கோடான கோடி சூரியன்கள் இருப்பான் ஒரு மண்டலத்திலையும் அடிச்சு செதறி இருக்கிறதுனால. இதெல்லாம் அவங்க ஞான திருஷ்டியில் இந்த பிசிக்ஸ், இந்த பௌத்த சாஸ்திரம், இந்த இயற்பியல் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா இந்த சும்மா சாதாரண அசத்தை எம்பேல விடாதுன்னு இல்லை, அதை நீ திருப்பி விடு. இப்ப நாசா கூட அப்படி திருப்பி விடுறான். கல் இப்போ கூட நம்ம பத்திரிகையில் நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு பெரிய மீட்டியார் கல்லு நம்ம உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் தருணத்தில் அவர்கள் வந்து என்ன பண்ண வேண்டும்னா, கிட்ட வந்ததுன்னா ஒரு ரெடியாக ஒரு பிரஷர், அதாவது சக்தி வாய்ந்த ஒரு என்ஜினை, ராக்கெட்டை செலுத்தி, ஏவுகணையை செலுத்தி, அதை அந்த பிரஷரை கொடுத்து, அந்த சக்தியை கொடுத்து, அதை திசை மாற்றி அதை வேறு இடத்திற்கு அனுப்புகிறார்கள்.
அப்போ நம்ம உலகத்திற்கு அது வந்து தாக்காது. இதேதான், ஒரு வித்தியாசமும் இல்லை. ரிஷிகள் சொல்றதும் இதேதான். இல்லை அசரத்தை இல்லாம வேற எங்கேயாவது மாத்தி விடப்பா அப்படின்னு அப்படி கூறக்கூடிய சாதாரண மந்திரங்கள் அல்ல. இந்த ஆழ்ந்த கருத்துக்கள் உடைய சம்ஸ்கிருத மந்திரங்கள் சாதாரண ரீதியாக சாதாரண மூலமாக உள்ள அறியக்கூடிய விஷயங்கள் அல்ல. சாதாரண விஷயத்துல நான் போன தடவை கூறின மாதிரி அம்மா சொல்றாங்க, பையன்டே தப்பு பண்ணா சுவாமி வந்து உங்க கண்ணை குத்திடுவோம், தப்பு பண்ணாதான்னு ஒரு 2 வயசு குழந்தைக்கு அப்படிதான் அதுக்கு அறிவை புகட்ட முடியுமே தவிர, நம்ம வந்து பெரிய கர்மசாஸ்திரம் கர்ம யோகா ஞான யோகான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. மண்டையில நம்ம சொல்ற கூடிய என்ன அறிவுரைகள் அவர்களுடைய மண்டையில் ஏறாது, புத்தியில் ஏறாது. அதைத்தான் நம்ம ரிஷிகள் சாதாரண மனிதர்களுக்காக புரிய வைக்கும்படியாக சாதாரண தத்துவங்களையும் கொடுத்து அதனுள் பிழைத்து இணைத்திருக்கின்றார்கள் இயற்பியல் விஞ்ஞான சாஸ்திரங்கள். கிட்ட வந்து என்ன தாக்க வேண்டாம், இந்த மிசைல்ஸ் எல்லாம், இந்த மிசைல் வெப்பன்ஸ் தான் ஹேதிஹி ஹேதய பகுவச்சனம் ப்ளூரல் பன்மை. அந்த மிசைல் வெப்பன்ஸ் என்ன வந்து தாக்க வேண்டாம், அது அப்படியே திசை மாறி விட்டுடு வேற முகத்துக்கு. பராச்சீனா செலக்ட் எல்லாம் பராச்சீனா முகம், யூ செலக்ட் சம் அதர் ஃபேஸ் அப்படின்னு மிக தெளிவாக அழகாக கூறுகின்றார்கள். இத்துடன் இந்த அனுவாகம் 11 முடிவடைகின்றது. இந்த மந்திரங்களை நாம் கூறுவோமே ஆனால் நம்முள் பிரபஞ்சத்தில் வீற்றிருக்கும் சக்திகள் அலைவரிசைகள் நம்மை சுற்றி கொள்ளும். நமக்கு ஒரு ஆழ்ந்த பாதுகாப்பு இந்த சரீரத்துக்கு தரக்கூடும். இந்த சரீரத்துக்கு தரக்கூடிய சக்திகள், சரீர பலம் வந்துவிட்டால் நமக்கு ஞான பலம் வரும். சரீரம்தான் வாகனம். சரீரத்தை வைத்துக் கொண்டுதான் நம் ஞானத்தை நாம் உற்பத்தி செய்ய முடியும். சரீர முகேன ஏவ ஞானம் அங்குரித்தம் கர்த்தும் சக்கியத்தை. அங்குரித்தம் வரணும், ஸ்ப்ரவுட்டிங். அது சரீரம் நல்லா இருக்கணும். இப்ப சரீர பாக்கியம் வேணும். இதுக்கெல்லாம் தான் சுவாமிகளை சரீரமும் ஆத்ம ஞானமும் வரும். சரீர ஞானம் ஆத்ம ஞானம். அதுக்கு தான் இதை பத்தி ரொம்ப அழகாக விளக்கின்றார். அதாவது சாதாரண தப்பு பண்ணாதீங்க, பகவான் நீங்க தப்பு பண்ணினா கூட தப்பு பண்ண விடாமல் அவர் செய்யக்கூடிய அந்த மிசைல்ஸ், அந்த ஏவுகணைகளை அவர் மாற்றி விடுவார். உங்களுக்கு தப்பு வரும், தப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு எழுச்சி உங்கள் மனதில் இருந்தால், ஒரு ஆர்வம் இருந்தால் கூட அதை தள்ளிவிடு என்று தத்துவ ஞான ரீதியாக இது விளக்கப்படுகின்றது. இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பார்க்கலாம். தயவுசெய்து என்னுடைய இந்த சேனலை நீங்க பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கும். அடுத்தது அனுவாகம் 12. அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.